விஷன் கியா நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. வணக்கம். 4 வயது சிறுமி ஒருவரை கிணத்தில் வீசி தாய் ஒருவர் கொலை செய்திருக்கிறார். ருவன்வெல்ல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட எட்டியாந்தோட்டை பிரதேசத்தில் உயிரிழந்த 4 வயது சிறுமியை அவரது தாயாரே கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. நேற்றைய தினம் குறித்த சிறுமி அவர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. எட்டியாந்தோட்டை கிரிபோருவ தோட்ட பகுதியைச் சேர்ந்த தேவ்மி அமயா என்ற 4 வயதும் 10 மாதங்களுமேயான சிறுமியை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சிறுமியின் தாயாரே சிறுமியை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்த சிறுமியின் தாய் வாய் பேச முடியாத பெண் என்பதோடு சுகவீனமுற்றிருந்த அவர் கரவனல்ல வைத்தியசாலையில் காவல்துறை பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் சிறுமியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கொலைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் ருவன்வெல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இலங்கை திரையரங்குகளில் புதிய சட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட இருக்கிறது. திரையரங்குக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வது தொடர்பாக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி திரையரங்குக்குள் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வதை தடுக்க புதிய சட்டம் உருவாக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பில் திரைப்பட கூட்டுத்தாபனம் தலையிட்டு தேவையான சட்ட ஏற்பாடுகளை தயாரிக்க வேண்டும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற சில சம்பவங்கள் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொள்வது பொருத்தமானது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர் கட்டணத்தை விரைவில் குறைக்க முடியும் என ஜீவன் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். புதிய மின்கட்டண திருத்தத்திற்கு இணையாக நீர் கட்டணத்தை குறைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து இந்த வாரத்துக்குள் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு மாதாந்தம் 2.8 பில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்த நீர் வளங்கள் சபையினால் தற்போது 6.2 பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்ட முடிந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் வட்டி விகிதங்கள் 26%இலிருந்து 11% குறைந்துள்ளதால் அதனையும் கருத்தில் கொண்டு டாலரின் பெறுமதியின் அடிப்படையில் நீர் கட்டணத்தை குறைப்பது குறித்து ஆராயப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இதன்படி இந்த வாரத்திற்குள் நீர் கட்டணத்தை எந்தளவு குறைக்கலாம் என்பது குறித்த தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக எழுதி அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள். எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.